ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் எல்லாரும் இந்த மாதத்தில் புதிய மாதத்தில் எல்லாரும் நாங்கள் சபையாய் வரவேற்கிறோம். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? எல்லாம் சோர்வாக காணப்படுறீங்க. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. இதுவரை தேவன் நம்மை நடத்தி வந்தார். ஆமென். நம்ம இந்த 4 monthஸில் நிறைய குறைவுகள் இருக்கும், நிறைய சமாதான குறைவுகள், நிறைய பிரச்சனைகள் நம் வாழ்வில் வந்திருக்கிறோம். ஆனாலும் இதுவரை தேவன் நம்மளை நடத்தி வந்து குறைவென்றி காத்து வழி நடத்தினார். ஆமென். விசுவாசிக்கிறாங்களா? எல்லாரும் உற்சாகத்தோடு இதுவரை நடத்தி குறைவென்றி காத்து என்ற பாடலை கரங்களை தட்டி பாடலாம்.
தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினேன் உம் பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன் முழு மனதோட. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. இதுவரை காத்து நடத்து வந்த கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர், எத்தனை பள்ளத்தாக்குகள், எத்தனை சோர்வுகள் இருந்தாலும், எந்த சிங்க கெபியோ இருந்தாலும், எந்த சூளை நெருப்பா இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அந்த நேரத்துல நினைச்சிருந்தா அவங்க வேற வழியில போயிருக்கலாம். அவர்களுடைய கால்களை விழுந்து அவர் கும்பிட்டுருக்கலாம். ஆனாலும் அவர்கள் பயப்படாம சிங்க கெபியோ ஆகட்டும், சூளை நெருப்பாகட்டும், என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று விசுவாசத்தோடு அவங்க அந்த குழியில் இறங்கினாங்க. விசுவாசிக்க இந்த காலை வேளையில எது எப்படி போனாலும், எது எப்படி நடந்தாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? உறுதியோடு நம்ம விசுவாசிச்சது பாடலை நம்ம பாடலாம். கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனுக்காக
ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். நாளை தேவனை தொழுது கொள்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் சபையோடு சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தரை தொழுது கொள்ள வந்த நாம் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலனோடு கர்த்தரை உயர்த்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உன்னை உயர்த்த வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உன்னை உயர்த்த வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. I've come to lift you up. ஆண்டவரே, நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறேன். உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. வேறு எந்த விஷயத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரக்கூடாது. வந்தால் தேவனை தொழுது கொள்ளணும், வந்தால் தேவனை உயர்த்தணும், அவரை மட்டுமே கனமடிச்சுக்கிற ஆராதனையாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. அப்படியா இந்த சமூகத்துக்கு வந்த நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு நம்ம எவ்வளவு அன்பாக, எவ்வளவு நேசமாக, எவ்வளவு கண்மணி போல பாதுகாத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தர் செய்ததை நினைவு கூறுங்கள், கர்த்தர் பழைய காலங்களில் செய்ததை நினைவு கூறுங்கள். Just remember what God has done in your olden days. கடந்த மாதம் கர்த்தர் நமக்கு எதை செய்தார், என்ன பண்ணினார், கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. சில சமயம் நாம் யோசித்தது பிரகாரம் சில காரியங்கள் நடக்காது. ஆனால் சில காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அது கர்த்தரின் சித்தத்தால் நடந்து கொண்டு வந்தது. கடந்த மாதம் அப்படியான விஷயங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். மைட் பி இன் யோர் ஆஃபீஸ், உங்கள் வேலையின் இடத்துல, உங்கள் காலேஜில், உங்கள் படிப்பின் காரியங்களிலே, உங்கள் குடும்பத்திலே ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் சித்தத்தினால் கடந்த மாதம் நடந்திருக்கிறது. அதற்காக நன்றி ஏறெடுக்கும்படியாக ஆண்டவரே, என்னை சுவாசிக்க வைத்தீர், என்னை நடக்க வைத்து, என்னை சாப்பிட வைத்து, தகப்பனே எனக்கு நல்ல நிദ്രயை கொடுத்து நான் எழுந்து கொள்ளும்படியாக காலை எனக்கு தகப்பனே நீர் எனக்கு சூரியனை உதிக்க செய்தீர். நான் இரவு நல்ல நிద్ரை போகும்படியாக கர்த்தர் சந்திரனை வர செய்தீர். ஆண்டவரே, எனக்காய் சகலத்தையும் செய்ததற்காக ஆண்டவரே உயர்ச்சுகிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, கனம் அடைச்சுகிறோம் அப்பா, உம்மை உயர்ச்சுகிறோம் அப்பா, உம்மை நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லி நல்ல சத்தமாய் நன்றி சொல்லுங்களே. ஆண்டவரே நன்றியே அப்பா, நன்றியே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 இயேசுவே. தகப்பனே நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்க கிருபைக்காக நன்றி, உங்க தயவுக்காக நன்றி, உங்க மகிமைக்காக நன்றி. எங்களை இவ்வளவாய் கண்மணி போல பாதுகாத்து கொண்டு கடந்த மாதம் எங்களை நடத்தின கிருபைக்காக இதோ இந்த மாதத்தின் புதிய ஞாயிற்றுக்கிழமையை, முதல் ஞாயிற்றுக்கிழமையை காணும்படியாக அடையாருக்கும் தகப்பனே பிள்ளைகளுக்கும் சபையோருக்கும் வந்தவர்களுக்கும் தேவன் வழி வாசலை திறந்தருளினதுக்காக இயேசுவே உயர்ச்சுகிற ஆண்டவரே, என் மேல் எவ்வளவு அன்பு, என் மேல் எவ்வளவு கிருபை, என் மேல் எவ்வளவு கருணை, என் தேவன் எவ்வளவு பெரியவராயிருக்கிறீர், எவ்வளவு அன்புள்ளவராயிருக்கிறீர், எவ்வளவு இரக்கமுள்ளவராயிருக்கிறீர். உம்மை மறுதலிச்சு நாங்கள் போனாலும், உம்மை விட்டு விலகி போனாலும், இந்த உலகத்தின் காரியத்தில் தொட்டு வாழ்ந்திருந்தாலும், ஆனாலும் உங்க அன்பு எங்களை மீட்டு கொண்டு வருகிறது, உங்க அன்பு எங்களை சேற்றி கொண்டு வருகிறது, உங்க அன்பு என்னை அரவணைத்து கொண்டு வருகிறது. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், பரிசுத்தரே உயர்த்துகிறோம், மாறாதவரே உயர்த்துகிறோம், சேனையின் கர்த்தரே உயர்த்துகிறோம், வல்லமையுள்ள தேவனே உயர்த்துகிறோம், மாறாதவரே உயர்த்துகிறோம். என் அன்பே உம்மை உயர்த்துகிறேன், என் ஆருயிரே உம்மை உயர்த்துகிறேன், சர்வ வல்லவரே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை கனம் அடிச்சுகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். சர்வ காரியங்களுக்கும் காரணர் நீர் ஆண்டவரே. தகப்பனே, பெரிய தேவனா இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த கால வேளையில பணிந்து உம் பாதம் விழுந்து ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் சமூகத்துக்கு வந்த நாங்க பணிந்து
அந்த நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவே. பணிந்து உம் பாதம் வீழ்ந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. பணிந்து உம் பாதம் வீழ்ந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. கிருபையும் கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. சொல்லுங்க, கிருபையும் கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் 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 என்றென்றுமே. சொல்லுங்க, நீரே தூயராயிருக்கிறீர் அப்பா. நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் 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 என்றென்றுமே. ஆண்டவரே, நீரே தூயராயிருக்கிறீர். நான் பரிசுத்தமாயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. He wants us to be like him. அவரை போல இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். We all try to be like a hero. ஏதோ ஒரு ஹீரோவை போல, செலிபிரிட்டியை போல இருக்க நாம் விரும்புகிறோம். But none of those celebrity wishes that you be like him. அந்த செலிபிரிட்டி, அந்த ஹீரோஸ் அவரை போல நீங்க இருக்கணும்னு விரும்புறது கிடையாது. ஆனால் உங்க தேவன் ஒன்று சொல்லுகிறார், நான் பரிசுத்தமாய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. என்னை போலவே இருங்க. என் சாயலை தரித்து கொள்ளுங்க. என்னை போல இருங்க. என் சாயலை தரித்து கொள்ளுங்கள். அவர் சாயலை தரித்து கொள்ளுங்கள். இழந்ததை பெற்று கொள்ளுங்கள். ரத்தம் சிந்தப்பட்டது, உங்க பாவங்கள் கழுவப்பட்டது. அந்த சாயல் மீண்டும் மீட்டு கொடுத்தவராக இருக்கிறார். He has brought us back the image of God within us. கர்த்தர் அந்த சாயலை நமக்கு மீண்டும் கொடுத்திருக்கிறார். அதை தரித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரே, அப்படியாய் ஒப்பு கொடுத்தவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பொறுப்பேற்று கொண்டு இந்த ஆராதனை நடத்தி தாருமடியாக ஆவியானவர் வாரும். பரிசுத்த ஆவியானவர் வந்து நடத்தி தாரும். நம் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. சூழ்நிலையால நான் மாறலாம். ஆமென். சூழ்நிலையால என் யோசனை மாறலாம். ஆனா என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் மாறாதவரா இருக்கிறார். அல்லேலூயா. He is unchanging, never changing God. Amen. அப்படியான தேவனை ஆராதிக்கிற நாம் நல்ல சந்தோஷமாய், அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, சந்தோஷமா இருங்க. என்ன நடந்தாலும் சந்தோஷமாக. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சந்தோஷமாக. உம்மை நம்பி வந்தேனா வெக்கப்படல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெக்கப்படாம பாடுங்க. சொல்லலைன்னா உங்களை தட்டி சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர். அல்லேலூயா. வெக்கப்படாம பாடுங்க. அல்லேலூயா. நல்ல உற்சாகமாய், உம்மை நம்பி வந்தேன், நான் வெக்கப்படல. நல்லா நல்லா உற்சாகமா கையை தட்டி தேவனை கனப்படுத்தி உயர்த்தும்படியாக நல்லா உற்சாகமா கையை தட்டினா பாட்டு வரும். ஆமென். நல்லா உற்சாகமா சத்தம் கேட்கட்டும். அல்லேலூயா. நல்லா இயேசுவை உயர்த்துகிறோம்.
உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாயோ என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாயோ என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள். ஏல் எல்லோயி, ஏல் எல்லோயி, எல்லோயி உம்மை துதிப்பேன். எல்லோயி, எல்லோயி, எல்லோயி உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. சொல்லுங்க, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. காயப்பட்டு நின்றே கண்ணீரில் சென்றே, கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றே கண்ணீரில் சென்றே, கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோட செய்து இழந்திட்ட யாவையும், உடன்படிக்கை என்னோட செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போது, வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்து. சொல்லுங்க, வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகி, எல்லோகி, எல்லோகி உம்மை துதிப்பேன். எல்லோகி, எல்லோகி, எல்லோகி உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அநேக தடவை நமக்கே தெரியாம நல்ல சம்பத்து இருக்கும், நல்ல ஐஸ்வர்யம் இருக்கும், ஆனால் ஏதோ எழுந்துட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு சமயம் நம் வாழ்வில் வந்திருக்கிறோம். ஆமீன். யாக்கோபு வாழ்க்கையில் அப்படி வந்தது, யோசேப்பு வாழ்க்கையில் அப்படி வந்தது. பரதேசியாக எங்கே போகட்டும், இந்த பக்கம் போனால் அண்ணன் ஒதுக்கிறான், இந்த பக்கம் போனால் அப்பாவை ஏமாத்திட்டு வந்துட்டேன், எங்கே போகட்டும் என்று சொல்லி யாக்கோப்பு அலைஞ்சான். யோசேப்பா பாவம், அவன் அண்ணன்மார்கள் எல்லாம் அவனை குழியில் தள்ளி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. யோசேப்பு யோசிக்கிறான், யாக்கோபு யோசிக்கிறான். தாவீது அல்லேலூயா பெரிய ராஜாவாக இருந்தாலும் பயந்து 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 குகையாக அல்லேலூயா பாலைவனமாக தேடி அழிந்து திரிந்து அவ்வளவாய் இருந்த போதிலும் கர்த்தர் பரதேசியாய் இருந்த நம்மை சுதந்திரவாளியாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, ஆமேன். சில சமயம் என்ன இழந்தாலும்
கர்த்தரை இழக்காமல் காத்து கொள்ளுங்க. இது சொல்ல வருகிறேன். என்ன இழந்தாலும் எதை விட்டு கொடுத்தாலும் அல்லேலூயா ஒருவரை விட்டு கொடுக்காதீங்க. அவர் தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தரை விட்டு கொடுக்காமல் இருக்கும்போது நீ பரதேசியாய் இருந்தாலும் எழுந்து போயிருந்தாலும் கர்த்தர் உன்னை ராஜாவாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். முன்னர் அந்த உணர்முறை அந்த பாடை அந்த வசனத்தை அந்த வரிகளை பாடுங்க. வேண்டினோரெல்லாம் வீரை பெற்ற போது வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீரை பெற்ற போது வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். சொல்லுங்க. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. தயவென்னை உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. தயவென்னை கைவிடல. வேறு கையாய் நான் கடந்து வந்தேன். வேறு கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோயி உம்மை துதிப்பேன். எல்லோயி உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. உம்மை துதிப்பேன். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி அல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம். நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கும்படியாக. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை.
அல்லேலூயா. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நாமத்தில் என்ன உண்டு? மன்னிப்பு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு. ஆமென். அல்லேலூயா. அவர் நாமத்தில் மன்னிப்பு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று, ஆமென், நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி வேறு நாமம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. Don't go behind any name, popular name. அல்லேலூயா. எந்த நாமமும் பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. ஆமென். இயேசுவின் நாமம் மட்டுமே நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். ஆமென். அதை உறுதியாய் பாடுங்க. ஆமென். விசுவாசமாய் பாடுங்க. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிப்பு அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிப்பு அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வின கற்றுகள். சொல்லுங்க அவர் நாம. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வின கற்றுகள் போய் நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம். சொல்லுங்க. நாம் விடுதலை அடைவதற்கு, நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. கைகளை உயர்த்தி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமென். இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்க. இந்த மனுஷர், இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். இந்த மனுஷருக்குள்ளே, இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. இயேசுவே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே சொல்லுங்க. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று, நம் உங்க காரியம் எல்லாம் வாய்க்கணும்னா, உங்க விஷயங்கள் எல்லாம் நிறைவேறணும்னா வேறே நாமம் உனக்கு இல்லை.
There is no other name where you can joyfully get everything. இயேசுவே உங்க நாமம் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. இயேசு கிறிஸ்து உங்க நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. சொல்லுங்க அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு. சொல்லுங்க இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில். விசுவாசத்தோடு இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. தொடும் வியாதி முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. தொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. சொல்லுங்க சுகமோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம். சொல்லுங்க நான் சுகமோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நான் சுகமோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆராதித்து ஆண்டவரை உயர்த்தி எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லோரிலும் பெரிய நாமம், சகலத்தையும் வார்த்தையால உண்டாக்கின நாமம், அவர் ஆதி முதல் இருக்கிற நாமம், அவரே அல்பாவும் ஒமேகாவும், அவரே ஆதியும் அந்தமும், அவரே ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிற இயேசுவின் நாமமே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உற்சாகமா கையை தட்டி அந்த நாமத்தை உயர்ச்சி, அந்த நாமத்தை நாமம் தயவதா இயேசுவை உயர்த்துங்க. வேற நாமத்தை கிடையாது. இயேசுவின் நாமம். எல்லா உற்சாகமா கையை தட்டி ஆண்டவரே உங்க நாமம் எல்லா நாமத்திலும் பெரிய நாமம் இயேசுவே. அவர் நாமம் என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேட்டாலும், என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் அவர் நாமம். You will receive it. நீ பெற்றுக்கொள்வாய். Ask everything in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் கேட்ட யாவையும் உங்க தரித்திரம் மாறும், உங்க எல்லா காரியங்கள் மாறும். அந்த நாமத்தில் விடுதலை உண்டு, அந்த நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அந்த நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அந்த நாமத்தில் செய்ய முடியாதது ஒன்றும் கிடையாது. Nothing is impossible through that name. Nothing is impossible through that name. நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல உற்சாகமா கையை
கையை தட்டி நல்ல உற்சாகம். அந்த நாமத்தை காட்டிலும் வேறு நாமம் கிடையாது. அந்த நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அந்த நாமத்தில் அடைக்கலம் உண்டு, அந்த நாமத்தில் எல்லாம் வாய்க்க செய்கிறவர், அந்த நாமத்தில் வாழ்க்கை கொடுக்கிறவர், அந்த நாமத்தில் உனக்கு முடிவு இல்லை, அந்த நாமத்தில் உனக்கு பெரிய ஆரம்பம் மட்டுமே. He will start everything that is end in your life. உங்க வாழ்க்கையில முடிந்து போன யாவையும் கர்த்தர் மீண்டும் துவக்கிறவராக. He has not come to end anything. அவர் முடிக்கும்படியா எந்த காரியத்துக்கும் எந்த காரணத்திற்கும் இயேசு எந்த ஒரு அடக்க ஆராதனைக்கு சென்றவர் கிடையாது. அவர் அடக்க ஆராதனைக்கு சென்றது கிடையாது. மரணம் இருக்கிறது செல்லும் போது அவர்கள் உயிர் தெழுந்து எழுப்பினார்கள். There is a life starting when Jesus comes down. கர்த்தர் இறங்கி வரும்போது, கர்த்தர் வரும்போது அந்த நாமத்தில் விடுதலை, அந்த நாமத்தில் விடுதலை. கையை தட்டி தேவனை கனப்படுத்தி, கையை தட்டி தேவனை கனப்படுத்தி, கையை தட்டி தேவனை கனப்படுத்தி. when you praise God, கர்த்தரை உயர்த்தும் போது, கர்த்தரை கனப்படுத்தும் போது you will receive the power of the name. அந்த நாமத்தின் வல்லமையை தெரிந்து கொள்வீர்கள். அந்த நாமத்தின் வல்லமை உனக்கு செயல்பட ஆரம்பிக்கும். every bone in your body, every nerve in your body, எல்லா அணுக்களும், எல்லா சதைகளும், எல்லா தசைகளும் அசைவாடுகிற அளவுக்கு தேவனுடைய நாமம் வல்லமையுள்ள நாமமாக, எல்லா நாமத்திலும் மேலான நாமமாக, எல்லா நாமத்திலும் வல்லமையுள்ள நாமமாக என் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமமே. நன்றி 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 அம்மா. உம்மை போற்றி துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே உயர்த்து, இயேசுவே உயர்த்து. ஆண்டவரே, உங்க நாமத்தில் எதை கேட்டாலும், உங்க நாமத்தில் நீ எதை கேட்டாலும், he says you ask in my name, என் நாமத்தில் கேட்ட யாவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தை நீங்கள் கேட்ட யாவையும் பெற்றுக்கொள்வீர்கள். He has given the authority in his name. அந்த நாமத்தில் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். anything that you need, ask அப்பா. என் இயேசுவே, ஆண்டவரே, உங்க நாமத்தை நிமித்தமாய் கேட்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எல்லா தயவை பாராட்டுங்க, எல்லா கிருபை பெற்றுக்கொள்ளட்டும், எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக, எல்லா காரியங்கள் நிறைவாய் மாறுவதாக. நாங்கள் தரித்திரர்களாய் இராதபடிக்கு, நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரின் நாமம் பலத்த துருகமாயிருந்து அதற்குள் பிரவேசிக்கிற நாங்க இலை பாரும்படியாக, சமாதானமாயிருக்கும்படியாக அந்த நாமம் எங்களுக்கு வழிவாசலை திறந்தருளும்படியாக நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் அப்பா. கேட்ட யாவையும் பெற்றுக்கொண்டா என்று விசுவாசி. believe that you have received. நீ பெற்றுக்கொண்டா என்று விசுவாசி. that name is manifesting today. அந்த நாமம் இங்கு செயல்பட்டு கொண்டு வருகிறது. that name can do wonders in life of people. எல்லா வாழ்க்கையிலும் வல்லமையான அற்புதமான காரியங்கள் அந்த நாமத்தின் நிமித்தமாய் கர்த்தரால் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும். that name can raise the dead. மரணத்தை ஜெயித்த நாமம், எல்லாவற்றிலும் மேலான நாமம். அந்த நாமத்தை உயர்ச்சிங்க ஆண்டவரே. இந்த காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எங்க மத்தியில் தகப்பனே, உங்க நாமத்தை உறுதி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதில் அற்புதம் உண்டு, அதில் ரட்சிப்பு உண்டு, அதில் விடுதலை உண்டு, அது வரன்கள் உண்டு, அதில் வல்லமை உண்டு. பேய்கள் ஓடும், நோய்கள் நீங்கும், எல்லா காரியங்கள் மீண்டும் மீண்டும் கொடுக்கப்படும். அந்த நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதை தரித்து செல்லுவர்களாக ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் தகப்பனே உம்மையே பிடித்து கொண்டு உம் வசனத்தை கேட்க, உம்மை ஆராதிக்க எங்களை சரிபடுச்சுங்க ஆண்டவரே. ஆவியானவர் வந்து எங்களை நடச்சுங்க அப்பா. எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லா நன்மையான காரியங்கள் தொடரட்டும். பலவீனமாக இருக்கிறவளை சுகப்படுத்துங்க. இன்று வந்தவர்களை தேவன் சுகப்படுத்துங்க. எல்லா காரியங்களை கேட்ட நன்மையாக இவர்களுக்கு மாற்றி தாங்க. இயேசுவின் நாமம் பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்களே. ஆமென். God bless you.
Psalm chapter 60. சங்கீதம் 60. சங்கீதம் 60. நாம் யாவரும் மாறி மாறி வாசிப்போம். தாவீது மோசே பெத்தமாகிய தேசத்து சிரியரோடும் சோபா தேசத்து சிரியரோடும் யுத்தம் பண்ணினபோது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே எதோமியாரில் 12,000 பேரை வெட்டினபோது அவன் சாட்சியை விளக்குவிக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்கான பாடினதும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம். தேவனே, நீர் என்னை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். பூமியை அதனல் பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், அது வெடிப்புகளை பொருத்த பண்ணும், அது அசைகின்றது. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றபடியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். உமது பிரியர் விடுவிக்கும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். தேவன் நமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். கீலேயாத் என்னுடையது, மனசேயும் என்னுடையது, எபிராயும் என்னுடையது, என் தலையின் பெலன், யூதா என் நியாயப்பிரமாணிகள். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமில் என் பாதரட்சி எரித்து போடுவேன். பெலிஸ்தியாவே என் நிமித்தம் மார்படுத்திக் கொள். எங்களை எங்கள் சேனைகளோடு புறம்படமாயிலிருந்து தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ. உதவிகள் இருந்தா தேவனாலே பராக்கிரகம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். உட்காரலாம். ஹல்லேலூயா. சவுலுக்கும் தாவீதுக்கும் ஏற்பட்ட நெருக்கம் ஒன்றன் பின் ஒன்றாக போராட்டமாக வெடித்து கொண்டிருந்த போதிலும் இந்த இடத்திலே தாவீது ஒரு பெரிய வெற்றியை காண்கிறான். ஆனால் வெற்றி யுத்தமாக இருக்கிறதுனாலே அது ஒரு போராட்டமாக இங்கே வர்ணிக்கப்படுகிறது. தாவீது மெசொப்பொத்தாமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமீரில் 12,000 பேரை வெட்டின போது அவன் சாட்சியை விளங்குவிக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராக தலைவனுக்கு ஒப்பித்துவமான மித்தாம் என்னும் சங்கீதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இடுக்கண் வருங்கால் நகுக. எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் கூட மகிழ்ச்சியாக இருக்க சொல்லப்படுகிறது. ஆகினால் அவன் சோதனையை தாங்கி அவன் துன்பத்திலும் சரி இன்பத்திலும் சரி வேதனையிலும் கூட அவன் எடுத்துக்கொள்வான். அந்த இசைக்கருவியை எடுத்து அவன் வாசிக்க தொடங்குவான். யார்? தாவீது. அவ்விதமாக
அந்த சோதனை வேலையில் கூட பாடின பாட்டாக இருக்கு அப்படின்னாலே அது அந்த நாட்டிற்கு விடுதலை தருகிற ஒரு சங்கீதமாக இந்த காணப்படுகிறது. ஆகையினால் இந்த சங்கீதத்தின் தலைப்பு நாட்டின் விடுதலைக்காக ஜெபம். தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாக இருந்தீர், மறுபடியும் எங்களிடத்தில் திரும்பி அருளும். பூமியும் அதிர பண்ணி அதை வெடிக்க பண்ணினீர், அதன் வெடிப்புகளை பொருத்த பண்ணும், அது அசைகின்றது. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர். அல்லேலூயா. உமது ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர். அது மாத்திரமல்ல, அடுத்த பகுதி வகுது பாருங்க. தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். தத்தளிப்பின் மதுபானத்தை கொடுக்க கொடுத்தீர். புரியுதா யாருக்குன்னா? நீதிமொழிகள் 31:6 கூட யாரா எடுத்து வாசிக்கலாம். தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு நீர் கொடுக்க கொடுத்தீர். ஏன் மதுபானத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும்? மதுபானத்தை கண்ணால் பார்க்கக்கூடாது இல்லை? ஆமென். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு ரத்தம் கலகின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்க்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுபவர்களுக்கும் தானே. அது பாத்திரத்தில் தோன்றும் போது பளபளப்பாய் தோன்றும், அதை நீ பாராதே. அது மெதுவாய் இருங்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பறைஸ்திகள் நோக்கும். நீ பாய்மர தட்டில் படுத்திருப்பனை போலும் நடுக்கடலிலே சயனித்திருப்பலும் போல இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் எப்பொழுது விழிப்பேன் என்பாய். எவ்வளோ கடினமாய் அதை பார்க்கக்கூடாது என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல வேதனைகள் பெருகும், யுத்தம் நடக்கும்போது, குற்றுயிரும் கொலையுரமாய் இருக்கும்போது, மரிக்கும் தருவாயில் இருக்கும்போது, மரணத்தை தவிர வேறு எதுவும் அவர்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற சூழ்நிலை இருக்கும்போது, தத்தளிப்பின் மதுபானத்தை நீர் தந்தீர் என்று அவன் பாடுகிறான். படிங்க பார்க்கலாம். நீதிமொழி 31:6. மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவனுக்கு திராட்சை ரசத்தையும் கொடு. ஏன்னா இங்கே இது மட்டும் படிச்சுட்டா, ஓ கடவுளே ட்ரிங்க் பண்ண சொல்லிக்கிறாரு, எடுத்துக்கோ, ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதாயமாக இருக்கும். ஆனால் மதுபானம் ஏன் குடிக்க கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், உபதேசித்து சத்தியத்தை சொல்லி 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 பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி சட்டத்திட்டத்தை உருவாக்கி சட்டத்தை மீறி உலகை அழிக்கும்படியாக இந்த உலகத்தை அழித்த பிறகு கூட, நோவா காலத்துக்கு பிறகு கூட அந்த பாரம்பரிய பாவங்கள் தொடர்ந்து வருகிறபடினாலே பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் ஆண்டவர் தீர்மானித்தார். ஆகினாலே நித்திய ஜீவனுக்கு செல்ல வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம். ஒருவரும் கைவிடாத தேவனாயிருக்கிறார். ஒருத்தர் கூட விடக்கூடாதான். எல்லாரும் பரலோகத்தை வர வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லமா? ஒருவரையும் கைவிட மனதில்லாத தேவனா. அப்படி இருக்கும்போது, நான் அப்படி உன்னை அழைத்து கொண்டு போகிறேன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி பெரியதொரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி அழைத்து செல்கிற தேவனாக இருந்தும் அந்த மதுபானத்தை விட்டு விடாமல் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இன்னொரு முறை பாசிங்க அதே வசனம். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவனுக்கு திராட்சை ரசத்தையும் கொடு. உனக்கு சத்தியத்தை சொல்லி 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 நீ கேட்கலன்னா உனக்கு என்ன பண்ணோம்? பைபிள் வசனத்தை கொடுக்கூடாது, மதுபானத்தை ஊற்றி கொடுக்கணும். ஏன் மதுபானம்? சாகிறதுக்கான். மடிந்து போகிறவன்னா, நித்திய ஜீவனுக்கு நான் வரமாட்டேன், பரலோக ராஜ்யம் எனக்கு வேண்டாம், அந்த சந்தோஷம் சமாதானம் வேண்டாம், இந்த கிறிஸ்துவின் அன்பிலே நான் நிலைத்திருக்க நான் விரும்பவில்லை, ஆலயத்துக்கு கூட வருவதற்கு எனக்கு மனக்கசப்பாக இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தை ஊற்றி கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினாலே அவர்கள் மீண்டும்
அவரை உயிர்ப்பிக்க முடியாது, அதிலிருந்து விடுதலை பெற முடியாது. மதுபானத்துக்கு அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து அவர்களை மீட்க முடியவில்லை என்றால் நாம் என்ன பண்ணோம்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி சாகடிக்க வேண்டியது தான். அந்த நிலைமைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். அல்லேலூயா. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்கும்படியாக உனக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். உமது பிரியர் விடுவிக்கும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். ஆண்டவரே, தேவன் நமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். கீலேயாத் என்னுடையது, மனேசா என்னுடையது. எப்ராமியன் தலையின் பெலன், யூதா என் நியாய பிரமாணிகன். மோவாப் என் பாத பாத்திரம், யோதமின் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோமை மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவன் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்து தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். நாம் செய்கிற மனிதனுக்கு மனிதனாக போராடுகிற மனிதன் மேல் மனிதன் கோபம் கொண்டு ஒரு சில புரிதல் இல்லாமல் நம் வேதனையோடு கூட காணுகிறோம். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் இடம் விட்டு இடம் வந்தவர்களுக்கு கூட இந்த புரிந்து கொள்வதற்கு மிக கடினம். உதாரணத்துக்கு ராஜபாளையத்துக்கும் கோலார் கோல்டு ஃபீல்டுக்கும் கூட அந்த வித்தியாசங்கள் கொஞ்சம் மாறுபடும். இவங்க பழக்க வழக்கங்கள் வேறு, ராஜபாளையத்தின் பழக்க வழக்கங்கள் வேறு. என்ன வில்சன், கோலார் கோல்டு ஃபீல்டு கலாச்சாரம் கொஞ்சம் வேறு. அம்மாவுக்கு சொல்லி வைங்க. ஒரு சில மாறுதல்கள் இருக்கும். இடம் விட்டு இடம் இருப்பதுனாலே நாம் இப்படி தானே செய்யணும், நம்ம இப்படி தானே செய்யணும் என்ற பிரச்சனைகள் வரும். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் தீர்த்து வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலை கொள்ளக்கூடாது. ஏனால் திருமணம் ஆண்டவரால் நிச்சயிக்கப்பட்டது. அது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிக்கான நேரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 7, 8, 9 வருகிற 7, 8, 9 தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே நம்ம சபையில் விபிஎஸ் நடக்கும். நம்ம சபையில் 7, 8, 9 தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே காலை 9 AM 9 மணிலேருந்து 12 மணி வரையிலும் விபிஎஸ் நடக்கும். வாலிப பிள்ளைங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் லீவ் போட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸில் லீவ் போட்டு வாலிப பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், வாலிப பிள்ளைங்க எல்லாரும் பங்கு கொள்ளணும். ஒரு நாள் பீனு லீவ் போட்டால் ஒரு நாள் ஸ்ரீதர் லீவ் போடணும். அப்படியாய் மாற்றி இப்போ பீனு இல்லாத டைமில் ட்ரம் நீ எங்களுக்கு வாசிக்கிற மாதிரி 3 நாளும் நீங்கள் மியூசிக் டீம் எங்களுக்கு பிளான் பண்ணி கொடுங்க. அதனால் 7, 8, 9 விபிஎஸ் நிரப்பெறும். ஸ்பான்சர்ஸ்க்காக கேட்டுக்கொள்கிறோம். பாபையா சொன்ன மாதிரி 7, 8, 9க்கு யாராவது நீங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் உணவும் ஸ்நாக்ஸும் அந்த நாள் முழுமையான காரியங்கள் நாங்கள் எடுத்து செய்கிறோம் என்று முன் வந்தால் மிக மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளைகளுக்கு கிராஜுவேஷன் மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளைகளுக்கு கிராஜுவேஷன் 3 நாள் வகுப்பின் சாராம்சமாக ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு கிராஜுவேஷன் இருக்கும். அந்த கிராஜுவேஷனுக்கும் அவர்களோட பெற்றோர்களையும் அனைவரும் அழைக்கிறோம். அதற்கான காரியங்களும் கூட சபை செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இந்த 3 நாளும் பிள்ளைகளுக்கு இந்த பாம்ப்ளேட்டை வாலிய பிள்ளைகள் கொடுப்பார்கள். அதை ஜெய்சன் பிரிண்ட் பண்ண போயிருக்கிறாப்புல. அது கொண்டு வந்த உடனே நீங்கள் கொண்டு போய் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களும் அழைத்து கொண்டு வரும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பார். பைபிள் ஸ்டடிக்கு தவறாமல் கலந்து கொள்ளுங்க. அந்த வெளிப்படுத்தலின் புஸ்தகம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு கிராஜுவேஷன் சர்வீஸ் இல்லையா? வெளிப்படுத்தல் புஸ்தகம் கம்ப்ளீட் ஆன உடனே யாரெல்லாம் தவறாமல் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வருகிறீர்களோ அவர்களுக்கும் என்ன உண்டு? கிராஜுவேஷன். ஃபஸ்ட் பேட்ச் 1 என்று சொல்லி உங்களுக்கு கிராஜுவேஷன் சர்வீஸை நாங்கள் பண்ணுகிறோம். சர்டிஃபிகேட்டோடு கூட அது அங்கீகாரத்தையும் நாங்கள் கொடுக்குறோம். அதற்காக தவறாமல் இந்த பைபிள் ஸ்டடிக்கு கலந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி வார்த்தைக்காக தேவனே எங்களோடு கூட பேசுங்க. பனி போல எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உயர்ச்சுகிறோம், கனமடைச்சுகிறோம். இயேசுவே உயர்ச்சுகிறோம், இயேசுவே உயர்ச்சுகிறோம், இயேசுவே உயர்ச்சுகிறோம். நன்றி இயேசுவே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும். சேர்ந்து பாடுங்க. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. அவர் மென்மையானவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவி. ஆவியே ஆவியே பொழியும். சேர்ந்து பாடுங்க. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, அசைவாடுங்க, வார்த்தையால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப விசேஷித்த நாள். ஒன்று என்னென்னா, நம்ம குடும்பத்துக்கு பிளெஸ்ஸன் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. நம்ம சபைக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் பிளெஸ்ஸன் கர்த்தர் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அதே போல் பீனாவை பிளெஸ்ஸன் குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். எப்படியாக இந்த இரு குடும்பத்தையும் கர்த்தர் இந்த நாளில் வெள்ளிக்கிழமை இணைத்து திருமணத்தை அழகாய் நடத்தி கொடுத்து கர்த்தர் கனம் பெற்றார். ஆமேன். கர்த்தர் கனம் பெற்றார். அல்லேலூயா. இந்த திருமணத்தினால கர்த்தர் கனம் பெற்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்கள் அல்ல, குடும்பம் அல்ல, நாம் செய்கிற ஒரு காரியத்திலும் கர்த்தர் கனம் பெறும்படியாக நீ செய்ய வேண்டும். நீ என்ன செய்தாலும் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வரணும். அல்லேலூயா. திருமண காரியமாக இருக்கட்டும், என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடத்தினாலும் யோசிங்க, இதில் கர்த்தர் மகிமை அடைகிறாரா? இஸ் மை ஆக்ஷன் பிரிங்கிங் glory to God? கர்த்தருக்கு என் செயல்கள், என் காரியங்கள், என் கிரியைகள், மை டாக், மை ஸ்பீச், என் நடத்த எல்லாம் கர்த்தருக்கு கனத்தை கொண்டு வருகிறதா என்று சொல்லி
யோசிக்கிற பிள்ளைகளாக. அப்படியாக இந்த திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நம் நன்றி செலுத்துகிறோம். இதற்கு ஒத்து வைத்த இரு குடும்பத்தாரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் குடும்பமாம் இருக்கிறதுனாலே நான் ஒரு சில காரியங்களை மட்டும் அறிகுறியாய் நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு குடும்பம் எப்படியாய் இருக்கணும்? கர்த்தர் பார்வையில் குடும்பம்னா என்ன? கர்த்தர் பார்வையில் குடும்பம்னா என்ன? என்ன சொல்லுங்க, அதான் கேள்விக்குறி. பிளெஸ்ஸிங். கர்த்தர் பார்வையில் குடும்பம்னா என்ன? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா குடும்பம். சரியா? வேற யாவது சொல்லுங்க. கர்த்தர் பார்வையில் குடும்பம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருந்தால் கர்த்தர் பார்வையில் குடும்பம் நேர்மையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நேர்மையாக. குடும்பம் ஆனஸ்டாக இருக்கணும். நேர்மையாக உண்மையாய் குடும்பம் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும். என்ன இருக்கணும்? டிரான்ஸ்பெரன்சி. எந்த விஷயம் ஆனாலும் அதில் மறைச்சி எதுவும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஒளிவு முறை இல்லாமல் குடும்பம் இருக்கணும். இப்படியாய் ஒரு குடும்பம் இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் சொல்லுறீங்க. ஆனால் கர்த்தர் எப்படி விரும்புகிறார்? கர்த்தர் எப்படி விரும்புகிறார்? அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு வேற எடுத்து வச்சேன். கர்த்தர் இதை பேசும்படியாக சொல்லுகிறார். காட் லவ்ஸ் ஃபேமிலி. இந்த நாளுக்கான தலைப்பு கர்த்தர் குடும்பத்தை நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் குடும்பத்தை நேசிக்கிறார். எடுத்து படிங்க ஒரே புஸ்தகம் மல்கியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மல்கியா 2:16. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று இஸ்ரவேலாகிய தேவன் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் எதை தள்ளி விடுகிறாரா? தள்ளி விடுதலை வெறுக்கிறார். தள்ளி விடுதலை வெறுக்கிறார். ஆமென். தள்ளி விடுகிறது என்று சொன்னால் டிவோர்ஸ். டிவோர்ஸை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு டிவோர்ஸ் என்ற வார்த்தையை பிரயோஜனம் படுத்துவதை காட்டிலும் பிரிவினை என்று சொல்லுகிறேன். என்ன? கர்த்தர் குடும்பத்தில் பிரிவினையை கர்த்தர் விரும்புறது கிடையாது. ஆமென். கணவனும் மனைவியும் பேச்சில்லாம இருக்கிறதை கர்த்தர் விரும்புறது கிடையாது. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரிவினையை கர்த்தர் விரும்புறது கிடையாது. அல்லேலூயா. நீ ஒன்னு செஞ்சுக்க, நான் ஒன்னு செஞ்சுக்கிறேன் என்ற குடும்பத்தை கர்த்தர் விரும்புறது கிடையாது. உன் பாட்டுக்கு நீ இரு, என் பாட்டுக்கு நான் இரு என்று சொல்றதை கர்த்தர் விரும்புறது கிடையாது. இப்படியான காரியங்களை கர்த்தர் என்ன செய்யறது இல்லைங்க? He never likes. ஆமென். விரும்புறது கிடையாது. வாலிப பிள்ளைகள் உஷாரா கேட்டுக்கொள்ளுங்க. ஆமென். நீங்க வளர்ந்துட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்க, மீசை தாடி வந்துடுச்சு என்று சொல்லி உங்க பாட்டுக்கு நீங்க விஷயங்களை தீர்மானம் செய்ய முடியாது. கர்த்தர் அதையும் விரும்புறது கிடையாது. அல்லேலூயா. நீ என்ன தீர்மானம் எடுத்தாலும் அல்லேலூயா உங்க குடும்பத்தில் தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள். அவர்களை கனப்படுத்தும்படியாக தீர்மானம் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் இந்த விஷயங்களை, இந்த காரியங்களை கர்த்தர் என்ன செய்யறது கிடையாது? விரும்புறது கிடையாது. அப்ப கர்த்தர் எதை விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது எடுத்து படிங்க. அல்லேலூயா. How we know God loves family. கர்த்தர் குடும்பத்தை நேசிக்கிறார் என்று சொல்லி எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? ஆமென். முதல் தலைப்பு, முதல் பாயிண்ட், கர்த்தர் நம் குடும்பத்தை எப்படி நேசிக்கிறார் என்று நான் அறிந்து கொள்ள முடியும். எடுத்து படிங்க. திருமணத்தை கர்த்தர் ஏன் கர்த்தர் நேசிக்கிறார் என்று சொன்னால் திருமணத்தை கர்த்தர் நிச்சயித்தார். எடுத்து படிங்க. மத்தேயு எழுதின புத்தகம் 19ஆம் வசனம். மத்தேயு 19:4-6. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர்
அவர் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் இவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சத்துக்காய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இவர்கள் இருவராயில்லாமல் ஒரே மாம்சத்துக்குள்ளாக இது சொன்னது யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. You both don't have two destiny. உங்க இருவருக்கும் இரண்டு லக்கு கிடையாது. You don't have two different goals. உங்க ரெண்டு பேருக்கும் இரண்டு என்ன இல்லைங்க? கோல்ஸ் கிடையாது, லக்கு கிடையாது. என்னங்க? சேரக்கூடிய இடம், இலக்கு என்ன கிடையாது உங்களுக்கு? இலக்கு. You both have to bring upon one இலக்கு. உங்களோட கோல் ஒன்னா இருக்கணும். இருவரும் சேர்ந்து ஒன்னா செய்கிற கோலா இருக்கணும். இருவரும் இணைந்து ஒன்னா தேவராஜ்யத்தை கட்டுகிற கோலா இருக்கணும். So you do same thing. இருவரும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஒரே மாதிரி. இது யார் சொன்னது? கர்த்தர் சொன்னது. இன்னொரு வசனம் படிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 2-3. ரோமர் 7. அது எப்படி என்றால் புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவுக்கும் நியாயப்பிரமாணத்தின் படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாகிறாள். படிங்க. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாள், விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையானபடியினால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாள். வேறொரு புருஷன். இது யார் சொன்னதுங்க? இதுவும் ஆண்டவர் தான் சொன்னது. none of this law, இந்த கட்டளைகள் இந்த காரியங்கள் எதுவும் மனிதனால் உண்டாக்கப்படவில்லை, எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஏன் தேவனால் உண்டாக்கப்பட்டது? தேவன் குடும்பத்தை நேசிக்கிறதுனாலே. அல்லேலூயா. இதை ஏன் சொல்ல வருகிற இந்த வசனங்களை ஏன் படிக்க வச்சனா, இவையெல்லாம் கர்த்தர் சொன்ன காரியம். முதல்ல சொல்லுகிறார், இவர் இருவரும் ஒரே மாம்சமா ஒருவரா இருக்கிறார்கள். இரண்டாவது காரியம் சொன்ன, இவர்கள் வேற ஆணும் வேற பெண்ணையும் பார்க்கணும்னா கணவனும் மனைவியும் இல்லாதல் இருந்தால்தான் அந்த ஒரு வாய்ப்புக்கான ஆரம்பம். இல்லை என்றால் அதை செய்தால் விபச்சாரம் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த காரியங்களை நாம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் ஏமென்னு, நாம் மனவாட்டிகளா இருக்கிறோம், கர்த்தர் மனவாளனா இருக்கிறார். மனவாட்டியா இருக்கிற நீ கர்த்தரை மட்டுமே உன் மனவாளனாய் எண்ணும்படியாக கர்த்தர் உனக்கும் எனக்கும் விவாகத்தை செய்யும்படியா வருகிறார். ஆமென். நீ கர்த்தருக்கான மனவாட்டியா இருக்கிறாய். நீ கர்த்தருக்கான மனவாட்டியா இருக்கும்போது அவரை மட்டுமே பற்றி கொள்ளணும், அவரை மட்டுமே பிடிச்சு கொள்ளணும், அவருக்கு மட்டுமே வாழ ஆரம்பிக்கணும். அவரே என் மனவாளன் என்று சொல்லி சாகும் வரையில் வாழணும். இது நமக்கான ஆவிக்குரிய வார்த்தையா இருக்கிறது. இப்படி சொல்லி பார்க்கும்போது தேவன் குடும்பத்தின் காரியத்தை மிகவும் நேசித்தவரா இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தில் யாரும் தனிமையா இருக்கக்கூடாது, குடும்பத்தில் யாரும் தனிமையா இருக்கக்கூடாது. அப்படி சொல்லி பார்க்கும்போது சில வசனங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 68:5. 68:5. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் குடும்பத்தை ஏன் நேசிக்கிறார், குடும்பத்தின் மேல் அவ்வளவு கவனம் செலுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அவரோட குணாதிசயமே வேற மாதிரி. ஏமேன்னு, அவர் குணாதிசயத்தில் ஒரு குணாதிசயம் என்னவென்றால், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர், தகப்பனாக. He is father to fatherless, he is mother to motherless. தகப்பன் தாயும் இல்லாதவர்களுக்கு தேவன் தகப்பனுவாம் தாயுமாய் இருக்கிறவரா இருக்கிறார். ஆமென். அப்படியா இருக்கிறதுனால தான் அவரை போல தகப்பன், அவரை போல நேசிக்கிற தாய் யாரும் கிடையாது. ஏமேன்னு. அழகான ஒரு பாட்டு உண்டு.
தந்தையின் அன்போ தழுவிடும், தாயின் அன்போ தழுவிடும், என் இயேசுவின் அன்பு மாறாது. அவர் அன்பு என்றும் மாறாது. ஏன்? அவர் அன்பு அந்த அன்பை காட்டிலும் பெரிய அன்பா இருக்கிறது. அதற்கு தான் தேவனானவர் வேத புஸ்தகத்தில் குடும்பங்களின் காரியங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக எழுதியிருக்கிறார். யூ கேன் நாட் லீவ், யூ ஷுடன்ட் லீவ் அலோன். நீங்கள் தனிமையாக இருக்கிறேன் என்று எப்போதும் சொல்லக்கூடாது. உனக்கு உன் தேவன் இருக்கிறார், உன் தேவன் உன் பட்சமாக பேசுகிறார். அடுத்த வரி படிங்க. காட் விதவைகளுக்கு என்னவா இருக்கிறாரா? விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவளாம் இருக்கிறார். A father to fatherless, a defender of widow is God in his holy habitation. விதவைகளுக்கு என்னவா பேசுறார் அவரு? நியாயம் விசாரிக்கிறவர்களாக. Don't worry if there is no one to question you. உனக்காக பேச, உனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை என்று சொல்லி யோசிக்காதீர்கள். கர்த்தர் உனக்காய் பேசுகிறவரா இருக்கிறார், உனக்காய் நிற்கிறவரா இருக்கிறார். He stands in behalf of you. உன் முன் நின்று உனக்காய் சகலத்தையும் செய்கிறவர் தான் குடும்பத்தை ஏற்படுத்தினவர். ஆமென். குடும்பத்தை ஏற்படுத்தினவர் சொல்லுகிறார், என்ன நீ உனக்கு என்ன ஆனாலும் இந்த குடும்பத்தை கொடுத்ததுனா, உன்னை நடத்தினதுனா, அந்த குடும்பத்தில் உனக்கு என்ன ஆனாலும் நான் உன் பட்சமா இருப்பேன். அல்லேலூயா. குடும்பத்தை நேசிக்கிறவரா இருக்க. உடன் படிங்க சங்கீதம் 116 சங்கீதம் 9 வசனம். நான் கர்த்தருக்கு முன்பாக 116:9. நான் கர்த்தருக்கு முன்பாக, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன், ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். இல்லைங்க, சங்கீதம் 146 படிக்கணும். 46 16 சொல்லிட்டனோ. 146:9. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கிறார். துர்மார்க்கன் வழியோ என்ன பண்றாருங்க? 3 காரியத்தை கர்த்தர் அழகா சொல்லுகிறாருங்க. என்ன சொல்றாரு? பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆங்கிலத்தில் அழகா சொல்லுதுங்க, the Lord watches over the strangers. பரதேசிகளை கர்த்தர் என்ன செய்யறாரு? காப்பாற்றுகிறவர். Here it says he watch over them. அவர்களை பார்க்கிறவராக இருக்கிறார், அவர்களை சந்திக்கிற. பார்க்கிறார் என்றாலே, கர்த்தர் பார்க்கிறார் என்றாலே அதில் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களை பார்க்கிறாரா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. பார்க்கிறார் என்று சொன்னா he just நம்மள மாதிரி கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்காங்க, எல்லாரும் வராங்க, வந்துட்டு என்ன செய்றாங்க? டக்குன்னு ஃபோன் எடுத்துட்டு, bro there's accident here. என்ன சொல்றாங்க? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு, ரத்த ஊத்தின்னு இருக்கு. அங்கதான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அதுக்கு vlog வேற. ரத்தத்தை பார்த்தீர்களா? ரத்த ஊத்தின்னு இருக்கு, அதை பார்த்து ரத்தத்தை பார்த்தீர்களா? ஏமீன். மனுஷன் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம இந்த யாரோ ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வேதனையில் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் அடிபட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு என்னப்பா இல்லையா, நம்மளுக்கு என்னப்பா, எனக்கு என் குடும்பம் இருக்கு, இவங்க இருக்கிறாங்க, அவங்கள நான் பார்க்கணும் என்று சொல்லி பார்த்துட்டு போயிடுற மக்கள் நம்ம. ஆனால் உன் தேவன் அப்படி கிடையாது. உன் தேவன் உன்னை பார்க்கிறவரா இருக்கிறார். உன்னை பார்க்கிறவர் உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறார். பார்த்துட்டு அப்படியே செல்கிறவர் அல்ல உன் தேவன். ஆமென். நீ யாராய் இருந்தாலும் it says here he is a stranger. அவர் திக்கற்ற பிள்ளை, அனாதை. அவர்களை கர்த்தர் பார்ப்பது மட்டுமில்ல, அவர்களுக்காக இறங்கி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு திக்கற்ற பிள்ளைகளுக்கே கர்த்தர் இறங்குகிறார் என்று சொன்னால், கர்த்தர் உண்டாக்கின குடும்பத்தை கர்த்தர் எப்படி பராமரிப்பார், எப்படி நேசிப்பார், எப்படி நடத்துவார்? So God gives much importance to family. குடும்பத்திற்கு கர்த்தர் மிகவும் மிகவும் முக்கியஸ்தம் கொடுக்கிறாருங்க. It's very important to live as a family. ஒன்றாய், அதுதான் யோசுவா புத்தகத்தில் சொல்றோம், நானும் என் வீட்டாருமோ, அழகா பாடினீங்க, நானும் என் வீட்டாருமே கர்த்தரையே. It's very important to family to come together and worship God. குடும்பமாய் வந்து இணைந்து தேவனை ஆராதிப்பது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அதை நீங்க செய்யணும். தனிமையாய் சபைக்கு வரக்கூடாது, உன் குடும்பம் எங்கே? Where is your family?
கால் தெம், டெல் தெம். அம்மா, அப்பா, மகன், மகளே, நம்ம குடும்பமாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும், குடும்பமாய் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை செய்ய தவறினால் கர்த்தர் வருந்துகிறார். ஆமென். கர்த்தர் உண்டாக்கின ஒரு காரியத்தை நீ சரியா செய்யலனா கர்த்தர் வருந்துகிறவரா இருக்கிறார். He feels sad for it. கர்த்தர் சமூகத்துக்கு வரும்போது குடும்பமாய் வந்து தேவன் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய குடும்பம் எப்படி இருக்கணும்? இப்போ எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய God created spiritual family. ஆவிக்குரிய குடும்பத்தை கர்த்தர் உண்டாக்கினார். இப்போ மாம்சத்தின் குடும்பத்தை கர்த்தர் உண்டாக்கினார். ஏமேன ஆணும் பெண்ணாக உண்டாக்கினார். இருவராய் இல்லாதபடி ஒரே மாம்சமாய் இருக்கும்படியாக உண்டாக்கினார். உன்னை தனிமையாய் விடாதபடி கர்த்தர் உன்னை பார்க்கிறவராய் இருக்கிறார், உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், உன்னை காண்பவராய் இருக்கிறார், உனக்காக இறங்குகிறவராய் இருக்கிறார், சகலத்தையும் உனக்காக செய்கிறவராய் இருக்கிறார். இப்போது கர்த்தர் ஆவிக்குரிய குடும்பத்தை எப்படி கட்டுகிறார்? ஏமேன் எடுத்து படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். நம்முடைய தேவன் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டதினாலே பிதாவானவர் நாம் பாராட்டின அன்பு, பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே, உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்க என்னவா இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி நீ எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதானால். போத விடுங்க. அல்லேலூயா. முதல் காரியம் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் என்னவா இருக்கிறாருங்க? அப்பாவா இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் முதல்ல உனக்கு ஒரு தாயும், உனக்கு ஒரு தகப்பனையும், உனக்கு ஒரு அண்ணனையும், உனக்கு ஒரு தங்கச்சியும், ஒரு தம்பியும் கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். ஆமென். அதெல்லாம் உனக்கு செய்து முதல்ல கர்த்தர் என்ன பண்ணார்? ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். அவர்கள் பலகி பெருகும்படியாக யாரை உண்டாக்கினாருங்க? காயினா, ஆதாம், ஆபேலா, சேத்தா? எவ்வளவு பேர் ஆதாமுக்கு பிள்ளைங்க? ஃபர்ஸ்ட் 2 பிள்ளைங்க, காயினும் ஆபேலும். அதுல ஒருத்தன் மரித்து விட்டான். அதுக்கப்புறம் யார் வந்தது? சேத் வந்து. அப்படியாக ஆண்டவர் என்ன செய்றாருங்க? அண்ணன் தம்பிகளை உண்டாக்கினார். அண்ணன் தம்பிகளை அவர்கள் என்ன செய்தாங்க? இந்த பூமியில் இருக்கும்போது பெருகுனாங்க, தேசத்து பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சு போய் அங்கேயும் இங்கேயும் போனதுனால ஒரு குடும்பம் பிரிதானது. கர்த்தர் குடும்பத்தை நியமித்தவரா இருக்கிறார். இப்போது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா, ஆவிக்குரிய காரியங்களுக்கு வந்துட்டோம்னா, கர்த்தர் நமக்கு என்னவா இருக்கிறாருங்க? ஒரு தகப்பனாகவும் நாம் அவருக்கு பிள்ளைகாவும் இருக்கிறோம். He offers himself as a loving father. ஒரு தகப்பன் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் என்று சொல்லி தகப்பனா இருந்து ஆவிக்குரிய தகப்பனா கர்த்தர் மாறி நமக்காக யாவற்றையும் செய்து வருகிறவரா இருக்கிறார். ஆமென். முதல் காரியம், he is your loving father. அவர் உனக்கு ஆவிக்குரிய தகப்பன். ஆமென். உன் எல்லா காரியங்களும் கண்காணிக்கிறவர். ஆமென். அப்பா வந்து நீ பெட்ரூம்ல என்ன பண்றன்னு அப்பாவுக்கு தெரியாது. நீ வேலைக்கு போயிட்டு நீ என்ன பண்றன்னு அப்பாவுக்கு தெரியாது. நீ காலேஜில் என்ன பிரச்சனை பண்ணிட்டு வருன்னு சொல்லி அப்பாவுக்கு தெரியாது. உங்கள் ஹெச்ஓடியோ உங்கள் பிரின்சிபலை ஃபோன் பண்ணி சொன்னால் தான் நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் உன் ஆவிக்குரிய தகப்பனுக்கு, ஆமென், உன் அப்பா அம்மாவுக்கு நீ மறைவா நீ எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ காரியங்கள் இங்கே செய்யலாம். ஆனால் இப்போது ஒரு குடும்பத்தை நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அந்த தகப்பனார்கிட்ட எந்த விஷயத்தையும் நீ மறைக்க முடியாது. அந்த தகப்பனாரை விட்டு எந்த விஷயத்தையும் நீங்கள் எங்கேயும் செல்ல முடியாது. அவர் உன் ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்து உன்னை மேலே இருந்து, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன்னை மேல இருந்து கண்காணிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். He is a loving father. He watches your footstep. உங்க நடையை அவர் பார்க்கிறார், உங்க அசைவுகளை பார்க்கிறார். Before you think anything, நீ உள்ள யோசிக்கிறதுக்கு முன்னவன் என்ன யோசிக்கிறாய் என்ற யோசனையில் இருக்கிறவர் அவர். ஆமென். எல்லா விஷயங்களும் உனக்காக யோசிக்கிற ஆவிக்குரிய தகப்பன் யாரு? பிதாவானவர். ரெண்டாவது ஒரு அண்ணனை இன்ட்ரோடியூஸ் பண்றேன் உங்களுக்கு. ரெண்டாவது ஒரு பிரதர். படிங்க ஹெப்ரேயர் 2ஆம் அதிகாரம்.
ஹெப்ரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஹெப்ரேயர் 2:9. சீக்கிரம் படிங்க. தேவனுடைய கிருபையினாலே ஆ ஆ ஆ ஆ உத்தரத்தின் மித்தம் ஆ மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். படிங்க 9ல இருந்து 13 வரலாம் படிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கின அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிற யாவரும் பரிசுத்தம் செய்யப்படுவதற்கும் ஆகிய யாவரும் 12ஆம் வசனம் மட்டும் படிங்க ஐயா. உம்முடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து. யாருக்கு அறிவித்து? என் சகோதரருக்கு அறிவித்து. உங்களை என்ன அழைக்கிறார் கர்த்தர்? சகோதரர். உங்களை எங்களை அழைக்கிறார் கர்த்தர்? சகோதரர். சொல்லுங்க, நீங்க யாரு கர்த்தருக்கு? சகோதரர். நீங்க என்னவா இருக்கிறீங்க? சகோதரர். He says I will declare your name to my brothers in the presence of congregation. I will sing your praises. நீங்க என்னவா இருக்கிறீங்க தகப்பனுக்கு? சகோதரராக. முதல்ல பார்த்தோம், அவர் உங்களுக்கு என்னவா இருக்கிறாருங்க? தகப்பனாக. He watches over you. அடுத்தது he is your brother. உன் நண்பன், your friend. ஒரு நண்பனா, ஒரு பிரதரா இருந்து சகலத்தையும் கர்த்தர் உனக்கு ஒரு நண்பன், ஒரு அண்ணனா என்ன செய்வாரு? ஒரு அண்ணன் இருக்கிறாருன்னா என்ன செய்வாரு? ஆபத்துல உதவுவாரு. எங்க அண்ணன் இருக்கிறாரியா இல்லையா? எங்க அண்ணன் இருக்கிறாரியா? எனக்கு பிரச்சனை கிடையாது, எங்க அண்ணன் எல்லாம் பார்த்துப்பான், எல்லாத்தையும் எங்க அண்ணன் செய்துவான். அப்படிதான் நம்ம ஒரு தைரியம் இல்லையா? பெரிய குடும்பத்தில் ஒரு மூத்தவர் இருக்கிறார் என்று சொன்னா எங்க அண்ணன் எனக்கு எல்லாமே செய்வார். அதே போலதான் உங்க அண்ணன் உனக்காக ரத்தத்தை சிந்தி, உங்க அண்ணன் உனக்காக பாவத்தை மன்னித்து, உங்க அண்ணன் உனக்காக யாவையும் செய்து கொடுக்கும்படியாக ஒரு ரத்தம் பந்தம், ஒரு ரத்தம் சம்பந்தம் உண்டாக்கும்படியாக அந்த ரத்தத்தை உன்மேல் தெளிக்கப்பட்டது. Amen. His blood was shed upon you, so you both come on the same blood relation. Amen. அதற்கு தான் அந்த ஹோலி கம்யூனியன் எடுக்கிறோம். அந்த ரத்தத்தையும் அந்த அப்பத்தையும் ஏன் அவருக்குள்ள பங்கா இருக்கும்படியாக, ஒரு அண்ணன் கூட பங்கா இருக்கும்படியாக நாம் இருவரும் ஒரே தகப்பனின் சரீரமாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். அந்த குமாரனும் இந்த குமாரனும் ஒரே தகப்பனோட பிள்ளைகளா இருக்கும்படியாக ரத்த சம்பந்தத்தை உண்டாக்கினவர் கர்த்தரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்கோ பிறந்தவர் அல்ல இயேசு, உன்னோடு கூட பிறந்தவரா இருக்கிறார். உன் மத்தியில் உன்னோடு நான் உன்னை நடத்துகிற நல்ல சகோதரன் நம் இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு காரியம் எடுத்து படிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம். தீத்து 3ஆம் அதிகாரம் 4ல இருந்து 7. டைட்டஸ் 3ஆம் அதிகாரம் 4ல இருந்து. ஐயா அம்மா மைக்ல படிட்டு இருங்கம்மா. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷரில் உள்ள அன்பும் மனுஷனுடைய அன்பு பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே கவனிங்க, மறு ஜென்மம் முழிப்பினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. I will read it in English. He saved us not because of righteous things we had done, but because of his mercy. He saved us through the washing of rebirth and renewal by the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் என்னாகப்பட்டீங்க? புதுப்பிக்கப்பட்டோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நாம் என்னாகப்பட்டிருக்கிறோம்? புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். முதல்ல God is our father. நம் தகப்பனாக இருந்து நம்மை காண்பவர், நம்மை நடத்துகிறவர். இரண்டாவது சகோதரனாய் வந்து நம்மை சுமக்கிறவர். He provides a wonderful elder brother for our நம்ம ரட்சிப்புக்கான நல்ல ஒரு சகோதரனை பிதாவானவர் நமக்கு கொடுத்தார். மூன்றாவது நம்மை தேற்றும்படியாக, நம் ஆவியை புதுப்பிக்கும்படியாக அநேக இடத்தில் அநேக தடவை நம்ம ஆவியானது என்ன ஆகுதுன்னா சோர்ந்து போய் விடுகிறது. ஆவி என்ன ஆகுது?
சோர்ந்து போய் விடுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று ஒரு மரணம். நான் அந்த மரணத்துக்கு போகும்போது அந்த நம்மளோட டீக்கன் மூப்பரையா நாங்கள் ஜெபிக்கும் போது அப்படியே அழகுறாரு. அந்த அப்பா, அவங்க 94 இயர்ஸாக அந்த அப்பா அவளோட கூட இருந்ததை அவரால் தாங்கிக்க முடியல. இப்போ எங்கள் அப்பா இல்லையே, அவர் சொல்லி அழுகிறார், எங்கள் அப்பா இல்லையே, என்னை அனாதையாக விட்டு போயிட்டாரு. பாருங்க, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அப்பா இழந்து போனதை அந்த அவர் தாங்க முடியாமல் ஏன் அப்பா என்ன அனாதையாக விட்டு போயிட்டேன், ஏன் அப்பா என்ன அனாதையாக விட்டு போயிட்டேன் என்று சொல்லி அந்த மரணத்திலே அந்த மகன் அழுகிறதை நான் கண்டேன். ஏமேன்னு அதை பார்க்கும்போது எவ்வளோ பாசமாய் அவர்கள் இருவரும் இருந்திருப்பாங்க. ரொம்ப ஜாலியான குடும்பம். நம்ம டீக்கனும் அந்த குடும்பமும் ரொம்ப ஜாலியான சந்தோஷமாக இருந்த ஒரு குடும்பம். அந்த துக்க சாகரத்தில் இருக்கிற நம்ம மரணமாக இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு இழப்பாக இருக்கலாம், பெரிய ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். வாட் வில் யூ டூ இன் தட் டைம்? அப்போ கர்த்தர் பிதாவும் இல்லாமல் சகோதரனும் இல்லாமல் உன்னை தேற்றும்படியாக உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து உன் ஆவியை புதுப்பிக்கும்படியாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சம்டைம் our spirit goes low. ஆமென். என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேச மாட்டிருக்காங்க, எங்கள் ஃபேமிலி என்கிட்ட பேச மாட்டிருக்காங்க, நான் துக்கித்து அழுகிறேன், எனக்குள்ள சோறு உண்டாயிருக்கிறது, நான் கவலையில் வாழ்கிறேன், என்ன பண்ணட்டும் என்று தெரியல, நான் நேசித்தவர்கள் என்னை மறந்து போனார்கள். அவைகள் எல்லாம் என் உள்ளத்தில் உண்டாகுகிற கசப்பா இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்கிறார்? உன் ஆவியை புதுப்பிக்கிறார். என்ன செய்ய? ஆவியை புதுப்பிக்கிறார். Don't worry about your lost people. இழந்து போனதை குறித்து கவலைப்படாது, உன்னை நான் புதுப்பிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ மூன்றாவது உறவு என்ன வரும் என்று சொன்னால், உன் ஆவியை புதுப்பிக்கும்படியாக ஆவியானவர் கர்த்தர் உனக்காய் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. The third relation that we get from Father, ஆமென், ஆவியானவர். இரண்டாவது சகோதரன், அவருடைய குமாரனை நமக்காக, ஆமென், குமாரனை நமக்காக கொடுத்தார். பிதாவானவர் நமக்கு பிதாவுமாயிருந்து தாயுமாயிருந்து சகலத்தையும் நமக்காக செய்கிறவர். கடைசி 4வது காரியம் படிங்க. 4வது காரியம் யாக்கோபு 1:18. யாக்கோபு 1:18. யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு முதல் பலனானதற்கு தம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். சத்திய வசனத்தினால் என்ன பண்ணாருங்க? நம்ம ஜனிப்பித்தார். He revealed his word so we can be born again. சத்திய வசனத்தினால் நாம் என்னாகப்பட்டிருக்கிறோம்? பிறக்கப்பட்டோம். என்னாகப்பட்டிருக்கீங்க? பிழைக்கப்பட்டிருக்கிறோம். that word, அந்த வசனம் நம்ம என்ன பண்ணது? என்ன பண்ணிடுங்க? மறுபடியும் பிறக்க வைத்துச்சு. ஆமென். He gives his word. அந்த வார்த்தை யாருங்க? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? ராஜபாளையம் புரியுதா? என் தமிழ் புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் வசனம் என்ன செய்யுது? நம்ம மறுபடியும் பிறக்க செய்கிறது. அல்லேலூயா. வசனம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நம்மை மறுபடியும் பிறக்கும்படியாக வல்லமையா இறங்கினவரா இருக்கிறார். அல்லேலூயா. நான்கு காரியத்தை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். 1, பிதாவானவர் உன்னை காண்பவரா இருக்கிறார். 2வது, சகோதரன், அவர் நிமித்தமாய் உனக்கு ரட்சிப்பு வந்தது. அவர் சிந்தின ரத்தத்தினால நமக்கு உறவு ஏற்பட்டது. அவர் சிந்தின ரத்தத்தினால் மீண்டும் பிதாவை காணும்படியாக தேச நமக்கு வழியை ஏற்படுத்தினவராக இருக்கிறார். 3வது காரியம், உன் உள்ளத்தை சுகப்படுத்தும்படியாக, உன் உள்ளத்தை சுகத்தில் கொண்டு வரும்படியாக, உன் கசப்பான காரையில கர்த்தர் மாற்றும்படியாக, கர்த்தர் உன் ஆவியை புதுப்பிக்கும்படியாய் ஆவியானவரை அனுப்பினவராக இருக்கிறார். நீ மீண்டும் பிறக்கும்படியாக, நீ மீண்டும் பிறக்கவில்லை என்ன ஆகாது? நீங்க மீண்டும் பிறக்கலாம், எங்க போக மாட்டீங்க? பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. if you are not born again, நீங்கள் மீண்டும் பிறக்காவிட்டால் எங்க போக மாட்டீங்க? பரலோகத்துக்கு நீங்க போக முடியாது. நிக்கதேம் அப்படிதான் கேட்க, ஆண்டவரே நான் மீண்டும் பிறக்கணும், என்ன செய்யட்டும்? எப்படி எங்க தாயின் வயித்துல நான் போக முடியும்? கர்த்தர் சொல்றார், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவிட்டால் எதை பார்க்க முடியாது? பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியாது. அப்ப நீ மீண்டும் பிறக்கணும்னா யார் வேணும்? வார்த்தை வேணும். வார்த்தை யாரு? இயேசு. நீ மீண்டும் பிறக்கணும்னா வார்த்தை வேணும். அந்த வார்த்தையின் தேவன் இயேசுவாய் இருக்கிறார். ஆமென். இப்படியான இந்த 4 காரியம் ஒரு குடும்பத்தில் ரொம்ப முக்கியமாய் வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. டு ரன் a spiritual family, ஒரு ஆவிக்குரிய ஃபேமிலி உங்களுக்கு இருக்கணும்னா
முதல்ல தேவனை உங்க பிதாவாக ஏற்றுக்கொள்ளுங்க. முதல்ல தேவனை உங்க பிதாவாக, ஆமென், ஃபாதர், தகப்பனா ஏற்றுக்கொள்ளுங்க. டாக் டு ஹிம். ஃபாதருக்கு என்ன பண்ணுங்க? பேசுங்க. எப்போதும் அப்பா கிட்ட பேசுங்க. அப்பா, ஆண்டவரே, அல்லேலூயா. நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? அப்பா. ஆமென். அழகான பாட்டு ஒன்று இருக்கு, அப்பா பிதாவே. வாசி. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, அப்பா பிதாவே, அன்பான அருமை ரட்சகரே, ஆவியானவரே. சொல்லுங்க, அப்பா, அப்பா பிதாவே, அன்பான அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து, நெஞ்சார அணைத்து, முத்தங்கள் கொடுத்து, பாடும்போதே அவர் அன்பை உணருங்க. நெஞ்சார அணைத்து, முத்தங்கள் கொடுத்து, மகனாய் மாற்றி விட்டு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, அன்பான தெய்வா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, ஆவியானவரே. அல்லேலூயா. அவ்வளவு அன்பான அப்பா. ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு அன்பான அப்பா. அதை தினமும் உணரணும். தினமும் என்ன செய்யணும்? உணரணும். அதை உணரணும்னா, குட் மார்னிங் ஃபாதர், என்ன செய்யணும்? குட் மார்னிங் ஃபாதர். மேக் a habit to wish your father. காலையில் எழுந்த உடனே உன் தகப்பனாரிடம் சென்று, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், அப்பா உம்மை கனமடைச்சுகிறேன். praise your father every morning. காலையில் எழுந்த உடனே பிதாவானவரை தொழுது கொள்ளுங்க. அவருக்கு முதல் இடத்தை கொடுங்க. அவரை கனப்படுத்துங்க. அவரை ஆறுதல் செய்யுங்க. ஆண்டவரே உம்மை உயர்ச்சுகிறோம், ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை உயர்ச்சுகிறோம் அப்பா என்று சொல்லி பிதாவிடம் போய் அறிக்கை செய்யுங்க. அவரை கனப்படுத்துங்க, அன்பை கொடுங்க. கர்த்தர் ரொம்ப மகிமை அடைவா. கர்த்தர் ரொம்ப சந்தோஷம் அடைவா. when you share his love, அந்த அன்பை நீங்க பகிர்ந்து கொள்ளும் போது அவர் மகிமையிலே மகிமை, மகிமையிலே மகிமை, மகிமையில மகிமையாய் உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறா. அல்லேலூயா. உன் சகோதரன் உனக்காய் ரத்தம் சிந்தினவர், உமக்காய் ரத்தம் சிந்தினவா, உனக்காய் கல்வாரி சிலுவையிலே ஆணி கரம் வாய்ந்து ஈட்டியால் குத்தப்பட்டு முள்கிரீடம் போடப்பட்டு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த எந்த சகோதரனையும் இந்த பூமி மேல் அப்படி பார்க்க முடியாது. உனக்கும் எனக்காகவும் யாவற்றையும் விட்டு கொடுக்கிற சகோதரர்களை பார்க்க முடியாது. ஆனால் இந்த சகோதரனோ, அந்த இயேசு கிறிஸ்துவோ உனக்காய் சகலத்தையும் அந்த கல்வாரி சிலுவையில் விட்டு கொடுத்து ரத்தம் சிந்தி உன்னை பிதாவிடம் சேர்க்கும்படியாக, கொண்டு செல்லும்படியாக நல்ல சகோதரனாய்
செய்க. உன் உள்ளத்தை சுகமடிச்சும்படியாய், உங்க ஆவியை சுகமடிச்சும்படியாக, உன் உள்ளத்தை ஆவியை புதுப்பிக்கும்படியாக ஆவியானவரை நமக்கு தேவன் அனுப்பினவராக, அந்த ஆவியானவர் நம்ம எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் பலன்படுத்தும்படியாக, நாம் மீண்டும் பிறக்கும்படியாக தேவ வசனம் நம்மை தினமும் தேற்றுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வசனத்தை தினமும் விடாமல் படிக்கணும். இந்த வசனம் நம்மை தேற்றுகிற வசனமா இருக்கிறது. ஆவியானவர் தினமும் தொழுது கொள்ளணும். அவர் நம்ம இருதயத்தை, நம்ம ஆவியை புதுப்பிக்கிறவரா இருக்கிறார். அந்த ரத்தத்தை தினமும் மகிமைப்படுத்தணும். அந்த சம்பந்தம் நீடித்து இருக்கும்படியாக, அந்த சம்பந்தம், அந்த உறவு, உனக்காய் பிதாவின் வலது பிராசத்தில் உட்கார்ந்து உனக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம், பரிந்து பேசுகிற சகோதரன் நம் இயேசுவா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியான இந்த உறவு சகலமும் நமக்காய் செய்து தருகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. So God loves a family. Amen. கர்த்தர் குடும்பத்தை நேசிக்கிறார். அடுத்த பகுதி அடுத்த வாரம் சொல்லுகிறேன். இது முதல் பார்ட் மட்டும்தான், ஆவிக்கிற குடும்பத்தை மட்டும் தான் நான் சொன்னேன். அடுத்த காரியம், கர்த்தர் விரும்புகிற குடும்பம் எப்படி, கர்த்தர் விரும்புகிற குடும்பம் எப்படி, ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், தகப்பன் பிள்ளைகள் எப்படி நடத்தணும், தாய் தகப்பனை பிள்ளைகள் எப்படி நடத்தணும், பிள்ளைகள் தகப்பனிடம் எப்படி இருக்கணும், இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து எப்படி கர்த்தரை கனம் நடத்தணும். இது அடுத்த வாரம் நாங்க பார்க்க போகிறோம். ஆனா இன்னைக்கு இந்த 4 விஷயத்தை உறுதியாய் நம்புங்க. அவர் உன் பிதாவாக, உன் சகோதரனாக, உன் உள்ளத்தை புதுப்பிக்கிறவராக, நீ மீண்டும் பிறக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உறவை கொடுத்தார். He brought a relationship. Hallelujah. அந்த உறவை கொடுத்து நம்மை அவரோடு கூட சேர்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உயர்ச்சுகிறேன், கனம் படுச்சுகிறேன். ஆண்டவரே, நான் திக்கற்று பிள்ளையா இராதபடிக்கு, நான் அனாதையா இல்லாதபடிக்கு, நான் என் உள்ளம் கசிந்து அழுகாதபடிக்கு, ஆண்டவரே என் உள்ளத்தை புதுப்பிக்க, என்னை தேற்ற, என்னை கனம் படிச்ச, என்னை புதுப்பித்து, என்னை மகிமையில் கொண்டு செல்ல, ஆண்டவரே நான் இந்த இடத்திலே இல்லாதபடிக்கு பரலோகத்தின் வாசியா இருக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த அன்புக்காக, பாராட்டின தயவுக்காக ஆண்டவரே கனம் படுச்சுகிறோம், போற்றுகிறோம், உயர்ச்சுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அன்புக்கும் அந்த சம்பந்தத்துக்கு நான் தகுதியுள்ள பாத்திரமா இருக்க எங்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. இன்று வந்த சகோதரிகளும் சகோதரமாரிலும் தாயும் தகப்பனையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் பிரிவினைகள் வராதபடிக்கு, பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் சமாதானம் செய்கிறவா, பாக்கியமாய் இருக்கிறவா, இவர்கள் சமாதானம் செய்யும்படியாக நடத்தி ஆசீர்வதித்து காற்று கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ராபோஜன பந்தியில் நாங்கள் பங்காளராய் இருக்கும்படியாக கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது செய்யும் போது பயத்தோடு பக்தியோடு செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்க, எங்களை நடத்துங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க. சகலமும் இவர்களுக்கு நன்மையாய் மாற என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். God bless you. God bless you. செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாத. ஆமென். ஆமென். போகு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நேசிக்கிறே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலமும் இங்கு வந்திருக்கிற தேவ மக்கள் அனைவரோடும் விசேஷமாய் திருவிருந்தில் பங்கு கொண்ட
ஒவ்வொரு மக்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமேன். ஆமேன். ஒரு 30